வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டில் நுழையும் போதே தீபக், சதீஷ் எங்கடா போயிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டேதான் நுழைந்தான் நடராஜ். அங்கே இருந்தது சமையல்காரரும் தோட்டக்காரரும் தான். சதீஷும் தீபக்கும் எங்கப்பா? அவங்க 2 பேரும் பெட்டிகளோட அவங்க வந்த ஆட்டோவிலேயே புறப்பட்டு போயிட்டாங்க என்றான் சமையல்காரன். பெட்டிகளோடையா? எங்க? ஆமாங்க, நீங்க வந்தா எங்க 2 பேரையும் சம்பள பாக்கிய வாங்கிக்க சொன்னாங்க. இந்த வீட்டை இன்னும் ஒரு வாரத்துல ஓனர் வந்து எடுத்துக்கிட போறாருன்னு சொன்னாங்க. அப்படியே உறைந்து நின்றான் நடராஜ். ஜுரம் அதிகமாக உள்ளே போய் படுத்தான். சார், சார் என்று தொட்டு பார்த்த சமையல்காரர் ஒரு மாத்திரையும் வெந்நீரும் கொண்டு வந்து தந்தார். ராத்திரி ஜுரம் குறைந்திருக்க வேண்டும். கண்ணை திறந்து பார்த்தான். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு என்றார் சமையல்காரர். யாரு? பேர் என்னன்னு கேளு. டோனியாம் என்று அவர் சொல்ல, அவரை உள்ள கூப்பிடு என்றான். டோனி வந்து நுழைந்ததும், டோனி, டோனி பாருடா என் நிலைமையை என்று அவன் மடியில் குப்புறப்படுத்து கொண்டு அழுது தீர்த்து விட்டான் நடராஜ். அவன் முதுகையும் தலையையும் சற்று நேரம் தடவி கொடுத்து கொண்டு சற்று நேரம் அழட்டும் என்று விட்டு விட்டான் டோனி. என்ன நடந்தது என்று தெரியாவிட்டாலும் ஏதோ பெரிய விபரீதம் இல்லாவிட்டால் ஒரு வயசு ஆண் பிள்ளை இப்படி கூட அழுவானா? பாவம் நடராஜ் அப்பாவியா இல்லை முட்டாளா? என்ன நினைப்பது அவனை பற்றி என்று டோனிக்கு புரியவில்லை. சொன்னாலும் புரியாத, சுயமாகவும் தெரியாத எடுப்பார் கைப்பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்த நடராஜ் முகத்தை கழுவி துடைத்து கொண்டான். என்னடா நடந்தது என்று கேட்டான் டோனி. உன் பேச்சு கேட்டிருக்கணும் நான் என்று மட்டும் சொல்லி மௌனமாகி போனான் நடராஜ். என்ன, பணம் மொத்தமும் காலி, தீபக்கும் சதீஷும் எங்கோ தலைமறைவாகிட்டாங்க அதானே என்று கேட்டான் டோனி. எப்படிடா இத்தனை கரெக்டா சொல்ற? இதை சொல்ல இத்தனை நாட்கள் தேவையில்லையேடா. ஜவுளி கடையை துடைச்சவங்க தானே அவங்க, அதனால தான் சொன்னேன். சரி விடு, என்ன நடந்துச்சு சொல்லு. முடிந்தவரை விபரமாக நடந்ததை சொன்னான் நடராஜ். இப்ப அவங்கள எங்கேன்னு தேடி பிடிக்கிறது என்று நடராஜ் கேட்க, டோனி, பிடிக்க முடியாது, அவங்க ஏதாவது மும்பை டெல்லின்னு போயிருப்பாங்க என்றான். திரும்பவும் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது நடராஜுக்கு. நடராஜ், நடராஜ் என்னடா ஆச்சு உனக்கு என்று அவனை உலுக்கினான் டோனி. திரும்ப ஜுரம் வந்து அனல் போல் கொதித்தது. குரல் கேட்டு வேலை செய்பவர்கள் மூவரும் வந்து விட்டனர். கிட்டே டாக்டர் எங்கப்பா இருக்காரு என்று டோனி கேட்க, அடுத்த தெருவிலேயே ஒரு டாக்டர் இருக்காருங்க, யாராவது போய் கூட்டிக்கிட்டு வரீங்களா என்று கேட்டான் டோனி. அவர் வீட்டுக்கு வரமாட்டாருங்களே. சரி, நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் என்று டோனி சொல்லி சமையல்காரரிடம், இவர் என்ன சாப்பிட்டாரு என்று கேட்டான். காலையில் டிஃபன் ஒன்றும் சரியாக சாப்பிடலைங்க, வந்ததும் ஜுரம்னாரேன்னு ஒரு மாத்திரையையும் வெந்நீரையும் கொடுத்தேன் என்றார் அவர். அதான் வெறும் வயிறு. நான் இந்த டாக்டர் இல்லாட்டா வேறு யாரையாவது கூட்டிக்கிட்டு வரேன், இவருக்கு கொஞ்சம் பால் இருந்தா சர்க்கரை போட்டு கொடுங்க என்று சொல்லி டிரைவருடன் காரில் புறப்பட்டான் டோனி. நான் விசிட் எல்லாம் வருவதில்லையே என்றார் அந்த டாக்டர். சார், ரொம்ப ஜுரம் சார், அவர் தூங்குறாரா இல்லை மயக்கம் ஆயிருக்காரானே தெரியல, கொஞ்சம் தயவு செய்யுங்க டாக்டர் என்று கெஞ்சி அவரை ஒருவாறு சம்மதிக்க வைத்து கூட்டி வந்தான் டோனி. நடராஜுக்கு ஜுரம் இன்னும் ஏறி இருந்தது. பாலும் கொடுக்க முடியல என்று சொன்னார் சமையல்காரர். டாக்டர் பார்த்ததுமே அவசரமாக ஒரு ஊசி போட்டார். ஜுரம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு, இன்னும் 1 மணி நேரத்தில் இறங்கணும் இந்த இன்ஜெக்ஷனுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்கன்னா தான் தேவலை. 1 மணி நேரம் கழித்து கண் விழிச்சாருன்னா இந்த மாத்திரைகளை கொடுங்க என்று சொல்லி எழுதி கொடுத்தார். டாக்டர் போனதும் அவர் சொன்னபடி ஈரத் துணியை நனைத்து நெற்றியில் போட்டு கை கால் எல்லாம் துடைத்து ஜுரத்தை தணிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் டோனி. 1 மணி நேரத்திற்கு அருகில் வந்தும் கூட ஜுரம் தணிகிற மாதிரி இல்லை. பயமாக இருந்தது டோனிக்கு. சோர்ந்து போய்விட்டான். திடீரென்று சமையல்காரர், சார், சார் வேர்த்து கொட்டுது சார், ஜுரம் இறங்குற மாதிரி இருக்கு சார் என்றார். தொட்டு பார்த்தால் ஜுரம் குறைந்துதான் இருந்தது. டாக்டர் சொன்ன மாத்திரைகளை பணம் கொடுத்து வாங்கி வர சொல்லி கொடுத்தான் டோனி. நடராஜை கொஞ்சம் பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட வைத்தான். ஈரமான துணிமணிகளை மாற்ற உதவினான்.
டாக்டருக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்பினான். அந்த நேரம் தான் வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகி இருக்கும் என்று நினைத்தாலே அவனுக்கு பயமாக இருந்தது. அதையே தான் சொன்னார்கள் அங்கிருந்த வேலையாட்கள். சார், உங்களுக்கு தோசையும் சட்னியும் பரவாயில்லையா ராத்திரிக்கு என்று கேட்டார் சமையல்காரர். எதானாலும் சரி என்றவன் சாப்பிட்டு விட்டு அந்த ரூமிலேயே இருந்த ஒரு திவானில் படுத்து விட்டான். இரவு ஒரு தரம் ஜுரம் ஏறியதே தவிர அந்த அளவு அதிகம் இல்லை. மருந்து மாத்திரை கொடுத்தவனுக்கு அப்போதுதான் தோன்றியது, நடராஜ் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லையே என்று. மணியை பார்த்தான். விடிகாலை மணி 3 ஆகி இருந்தது. இந்த அகாலத்தில் அவர்களை எழுப்பி சொல்வதா என்று யோசித்தான். ஆனால் இப்போது சொன்னால்தான் இரவுக்குள் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். டோனி மறுநாள் தன்னுடைய கடைக்கு சில கேமரா வகையறாக்கள் வாங்க மும்பை புறப்பட வேண்டி இருந்தது. இங்கு சில சாமான்கள் வாங்கி லாட்ஜில் தான் தங்கியிருந்த அறையில் வைத்து விட்டுத்தான் நடராஜை பார்க்க வந்திருந்தான். அதனால் துணிந்து போன் செய்தான். ஆஷாவிற்கு போன் செய்து விஷயத்தை சொல்லலாமா என்று யோசித்தவன், வேண்டாம், தனியே இருக்கும் பெண் என்று துர்காவிற்கு போன் செய்தான். தீபக், சதீஷ் நடராஜை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை அவள் ஒரு விதமாக சுலபமாக எடுத்துக்கொண்டு விட்டாள். அவர்கள் எதிர்பார்த்ததுதானே அது. ஆனால் நடராஜுக்கு ஜுரம் என்று சொன்னதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. தேங்க்ஸ் டோனி, தெய்வம் போல நீ அங்க போயிருக்க. அவனை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, நாங்க நாளை சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறோம் என்று திரும்ப திரும்ப சொன்னாள். கவலைப்படாதீங்கக்கா என்று டோனி அவளுக்கு உறுதி அளித்தான். அக்கா, ஆஷாவுக்கு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுங்க என்றவன் தான் ஏன் அவளுக்கு போன் பண்ணவில்லை என்றும் சொன்னான். போனை வைத்த உடனேயே ஆதிக்கு போன் செய்தாள். விஷயத்தை சொன்னதுமே, நீ அப்செட் ஆகாத துர்கா, இப்ப ஜுரம் இறங்கிடுச்சுன்னு சொன்னா இல்லையா என்று கேட்டான். நான் திரும்ப திரும்ப கேட்டேன், ஜுரம் குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொன்னான் என்றாள். தைரியமா இரு, நான் அதோ புறப்படுறேன், என் கார் போதுமா என்றான். இல்ல, அம்மா அப்பாவும் தான் வரணும்பாங்க, இங்கிருந்து காரை எடுத்துக்கலாம், டிரைவருக்கு போன் பண்றேன் என்றாள். ஆஷாவுக்கு போன் பண்ணி தயாராக இருக்க சொல்லு, நான் தோ வந்துட்டேன் என்றான். அவசரமாக தனக்கு 2 செட் துணிமணிகளை எடுத்து கொண்டான். அவன் அப்பா அம்மா திருச்செந்தூர் போயிருந்ததால் காலையில் போன் பண்ணி விஷயத்தை சொல்லிக் கொள்ளலாம் என்று சமையல்காரரை எழுப்பி வீட்டை பூட்டிக் கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பினான். ஆதியுடன் போன் செய்து பேசி முடித்த துர்கா மெதுவாக அம்மா அப்பாவை எழுப்பி விஷயத்தை சொன்னாள். அப்பா மௌனமாக இருந்தார். எந்த ரியாக்ஷனும் காண்பிக்கவில்லை. அம்மா அழுது புலம்ப, அம்மா, இப்ப நான் தைரியமா கிளம்ப எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடுமா, அம்மன் நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாள் என்றாள். டிரைவருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி ஆஷாவையும் கூட்டிக்கிட்டு வர சொன்னாள். ஆஷாவுக்கு போன் பண்ணியதும் அவள் பெரிதாக அழ ஆரம்பித்து விட்டாள். இத பார், டோனி தான் நடராஜ பார்த்துக்கிறான். அவனுக்கு இன்னைக்கு ராத்திரி மும்பை போகணுமாம். ஆகையினால அவன் கிளம்புறதுக்கு முன்னால நாம போய் சேரணும். அழாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு, இப்ப கார் வந்துடு என்றாள். ஆக துர்கா, நாராயணசாமி, தனம், ஆஷா, ஆதித்யா எல்லோருமாய் சென்னைக்கு அவர்களின் இன்னோவா காரில் புறப்பட்டார்கள். எல்லோரும் கடவுளை வேண்டிக் கொண்டு மௌனமாக இருந்தனரே தவிர எவரும் எவரோடும் பேசவில்லை. விடியற் காலையில் சமையல்காரர் வந்து, சார், ராத்திரி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், நீங்க மாடிக்கு போய் கொஞ்ச நாழி தூங்கிட்டு வாங்க என்றார். மாடியில் ஆனந்தி இருந்த அறை சுத்தமாக இருந்தது. படுத்து நன்றாக தூங்கிவிட்டு 9 மணிக்குத்தான் எழுந்து வந்தான். அப்போதுதான் நடராஜும் எழுந்திருந்தான். காஃபி சாப்பிட்டானே ஒழிய நடராஜுக்கு பேசும் அளவு தெம்பெல்லாம் இல்லை. திரும்ப படுத்து தூங்கிவிட்டான். அதன் பிறகு டாக்டரை திரும்ப வந்து நடராஜை பார்க்க வைத்தான் டோனி. ஜுரம் அத்தனை அதிகமாகாவிட்டாலும் அவ்வப்போது வருவதும் போவதுமாக இருந்தது. மதுரையில் காலை 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு விட்டனர் நடராஜ் வீட்டினர். அவ்வப்போது டோனிக்கு போன் செய்து கொண்டுதான் இருந்தனர். பயப்படாம வாங்க, அவனுக்கு ஜுரம் அத்தனை அதிகம் இல்ல, இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனார் என்று தைரியம் சொல்லி கொண்டிருந்தான். மத்தியானத்துக்கு அப்புறம்தான் நடராஜ் டோனியிடம், போன்ல யாரோட பேசிட்டு இருந்த என்று கேட்டான். துர்காவுக்கும் ஆஷாவுக்கும் தான் போன் பண்ணினேன், அவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, 6 மணிக்குள்ள வந்துடுவாங்க என்றான். ஏன் டோனி அப்படி பண்ண? அவங்க எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்படணும்னா
என்று அரற்றினான் நடராஜ். இது என்ன பேச்சு நடராஜ்? இனிமே எங்க உட்கார்ந்து என்ன பண்ண போற? நீ எவ்வளவு மெலிஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உடம்பும் நல்லா இல்ல, கையில காசும் இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி மும்பைக்கு போயே ஆகணும். உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? உங்க அப்பா அம்மாவோட நீ உருப்படியா ஊருக்கு போய் சேர வேண்டாமா? என்றான். என்னால அவங்க யாரையும் பார்க்க முடியாதுடா. ரொம்ப அவமானமா இருக்கும். நான் பாட்டுக்கு ஏதாவது கண் காணாத இடத்துக்கு போயிட வேண்டாம். நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? யாருக்கும் எதுக்கும் உதவாதவனா நாளை கழிச்சாச்சு. போடா, நீ ஃபோன் பண்ணி இருக்கவே வேண்டாம் என்று புலம்பி கண்களால் ஜலம் விட்டான். டே டே, அழாதடா. இப்ப அழுது மறுபடியும் ஜுரம் ஜாஸ்தியா போயிட போறதுடா என்று பதறினான் டோனி. போடா, நீ என்னை கேட்டுட்டு ஃபோன் பண்ணி இருக்கலாம்டா. அவங்க இப்ப என்ன கூட்டிக்கிட்டு போறேன்பாங்க. தெரிஞ்சவங்க மத்தியில தலையை காண்பிக்கவே எனக்கு யோகதை கிடையாதுடா என்றான் நடராஜ். ஏண்டா, 2 அட்ரஸ் இல்லாத பசங்களை நம்பி அத்தனை பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கோட்டை விட்டுருக்க. இப்போ உன்னை பெத்தவங்களையும் கட்டினவளையும் நம்பி போக வெக்கமா இருக்கா? உன்னை குத்தி காண்பிக்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நீ பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? பேசாம படுத்துக்கிட. நான் கொஞ்சம் வெளியே போய் சாயந்தரம் மும்பை போற விஷயமா ஒருத்தரை பார்க்கணும். பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான் டோனி. ஏண்டா டோனி, நீ கூடவா என்னை விட்டுட்டு போக போற? சமுத்திரத்துல முழுக போறவனுக்கு மரக்கட்டை கிடைச்ச மாதிரி நீ வந்திருக்க. நீயும் போறேங்கிறியேடா. ஆனா நான் உன்னை கடைசியா பேசினதுக்கும் நடத்தினதுக்கும் நீ இத்தனை தூரம் வந்ததே அதிகம்தான். போடா, ஏதேதோ பேசிக்கிட்டு. தீராத வேலைடா. நேத்து ராத்திரியே போயிருக்கணும். உன்னை அத்தனை ஜுரத்துல தனியா விட்டுட்டு போக பிடிக்காம தான் போகாம இருந்தேன். நான் உனக்கு மாத்திரை கொடுக்கறேன். அதுக்கு முன்ன கொஞ்சம் கஞ்சி ரசம் விட்டு சாப்பிடு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்றான் டோனி. அதே போல் அவன் நடராஜுக்கு வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டு புறப்பட்டு போனான். இரவு சரியாக தூக்கம் இல்லாத அலுப்பு. சமையல்காரர் தூங்கிவிட்டார். டிரைவர் காலையில் இருந்தே கண்ணில் படவில்லை. சந்தடி சாக்கில் ரொம்ப நாட்களாக அங்கிருந்த வெளிநாட்டு மது வகைகள் மேலே ஒரு கண் வைத்திருந்த தோட்டக்காரன் ஒரு பெரிய பாட்டிலை எடுத்து நன்றாக ஏத்தி கொண்டு தன் போர்ஷனில் கிடந்தான். நடராஜுக்கு மன உளைச்சல் தாங்கவில்லை. தூக்கமும் வரவில்லை. ஒரு வேகத்தில் எழுந்தான். சுற்றமுற்றம் பார்த்தான். அங்கிருந்த ஒரு லுங்கியை எடுத்து ஓரங்கள் சேர்த்து தைத்திருந்ததை கிழித்தான். ஒன்றுமே சாப்பிடாமல் மதுரையில் இருந்து புறப்பட்டவர்கள் ரொம்ப நேரம் எங்கும் நிற்கவில்லை. திருச்சி அருகே வரும்போது ஒரு சின்ன ஹோட்டலில் எல்லோருக்கும் வலுக்கட்டாயமாக காஃபி வாங்கி கொடுத்துவிட்டு கையில் எல்லோருக்குமாக இட்லி வாங்கி கொண்டான் ஆதித்யா. 2 பிரெட் பாக்கெட்டும் வாங்கி கொண்டான். டிரைவர் உட்பட யாருக்கும் எதுவும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றவில்லை. ஆனால் பெரியவர்கள் இருவரும் மாத்திரை சாப்பிடுபவர்கள் ஆயிற்றே. என்ன அவசரமானாலும் மாத்திரை, மருந்து, ஏடிஎம் கார்டு, செல், சார்ஜர், மாத்து துணிகள் எல்லோருக்கும் எடுத்து கொண்டுதான் வந்திருந்தாள் துர்கா. ரொம்ப கட்டாயப்படுத்தி எல்லோருக்கும் கடையில் வாங்கிய டிஃபனை கொடுத்து அப்பா அம்மாவுக்கு மாத்திரைகளை கொடுத்தாள். எல்லோரும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் துர்காவிற்கும் ஆதித்யாவிற்கும் மற்றவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு இருந்ததால் தங்களை ரொம்பவே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நடுநடுவே தனலட்சுமி, அவனை வெளியூர் போகவே விட்டிருக்க கூடாது. அவன் உலகம் தெரியாத பிள்ளை. தனியே விட்டது நம்ம தப்புதான் என்று புலம்பினாள். தானும் நடராஜமாக இவர்களுக்கு செய்த மரியாதை குறைவான செயல்கள் எல்லாம் ஆஷாவின் மனத்திரையில் ஓடியது. என்னதான் இவர்களை அவமதித்திருந்தாலும் இவர்கள் அதையெல்லாம் மன்னித்து அவனை பார்க்க இப்படி ஓடுகிறார்களே என்ற நினைப்பே அவளை ரொம்பவும் கூனி குறுக செய்துவிட்டது. அக்கா, நான் பண்ணது எல்லாமே தப்புக்கா, மன்னிச்சிடுங்கக்கா. ஆரம்பத்திலிருந்தே நான் சரியா நடந்துக்கல. அத்தை மாமா என்னை மன்னிச்சிடுங்க. நான் யாரையும் மதிக்காம நடந்துகிட்டேன். என்னை வெறுத்துடாதீங்க என்று அழுகையினூடே சொல்லிக்கொண்டே வந்தாள். அந்த பிள்ளையை நான் தான் அவன் போக்கிலேயே விட்டு கெடுத்து விட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டார் நாராயணசாமி. அப்போதுதான் ஒரு முறை டோனியோடு பேசிய துர்கா, இத பாருங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. நடராஜுக்கு ஜுரம் நார்மலாகி விட்டதாம். பேசிட்டு தான் இருக்கானாம் என்றாள். இல்லக்கா, அவர் முதல்லையே என்னையும் கூப்பிட்டார். நான் கூட போயிருந்தா இத்தனை தூரம் ஆகி இருக்காது. நடுவுல ஒரு தரம் டிக்கெட் வாங்கிட்டு எங்க லேடிஸ் கிளப்ல ஏதோ பெரிய நிகழ்ச்சி, பிரஸ்காரங்கள்லாம் வருவாங்க, என் போட்டோவெல்லாம் பேப்பர்ல வரும்னு பைத்தியக்காரத்தனமா ஆசைப்பட்டுட்டு போகாம இருந்துட்டேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரியுது.
உங்க போட்டோ பேப்பர்ல வந்ததேன்னு பொறாமை. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி பண்ணி இருக்கேன். அவர் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். நான் முழுசா திருந்திட்டேன், மாறிட்டேன் என்று அழுதாள் ஆஷா. ஆதரவாக அவள் கையை எடுத்து தன் கைகளோடு சேர்த்து கொண்ட துர்கா, அழாதம்மா, அவன் நல்லபடியா ஆயிடுவான் என்று ஆறுதலாக கூறினாள். ஒரு மாதிரி பாதி தூரம் வந்தபோது இவர்களுக்கு பொறுமையே இல்லை. இன்னும் கொஞ்சம் வேகமா போப்பா என்றாள் தனம். எங்கம்மா, சின்ன ஐயாவுக்கு என்ன ஆச்சோன்னு கவலையா இருக்கு. வழக்கம் போல ஓட்ட முடியலம்மா என்றான் டிரைவர். ஒரு ஓரமா வண்டியை நிறுத்து என்றான் ஆதி. நீ இந்த பக்கம் வா, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் என்று சொல்லி தான் டிரைவ் பண்ண ஆரம்பித்தான். திரும்ப சென்னைக்கு சற்று தூரத்தில் தான் டிரைவரிடம் விட்டான். சென்னையில் நுழைந்தாயிற்று. என்ன டிராஃபிக்! சாயந்தரம் நெருங்க நெருங்க ஊர்ந்துதான் போக வேண்டியிருந்தது. டோனி தெளிவாக விலாசம் சொல்லி இருந்தான். போனில் வழிகாட்டும் கருவியை பயன்படுத்தி அதிக சிரமப்படாமல் டோனி சொன்ன இடத்துக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த லுங்கியில் சேர்த்து தைத்திருந்ததை கிழித்தவன் வாசற்கதவை போட்டான். அதை செய்வதற்குள்ளேயே கட்டிலில் மல்லாந்து விட்டான். திரும்ப ஜுரம் வருகிற மாதிரி இருந்தது. அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவன் செய்ய நினைத்திருக்கும் காரியத்திற்கு ஜுரம் வந்தால் என்ன என்று நினைத்து கொண்டான். ஃபேனை பார்த்து படுத்து கொண்டிருந்த போது எல்லாமும் எல்லோரும் மனதில் வந்து போனார்கள். அப்பா அம்மா பரவாயில்லை, தான் போனாலும் நல்லதாக ஒரு குழந்தை துர்கா மீதம் இருப்பாள். ஆதியை கல்யாணம் செய்து கொண்டு பேரன் பேத்தியை பெற்றுக் கொடுப்பாள். ஆஷாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவள் ஓரிரு முறை வருகிறேன் என்ற போது இவனும் அத்தனை தீவிரமாக வா என்று சொல்லவில்லை. தீபக் சதீஷை நம்பி தான் வந்திருந்தாலும் அவர்கள் இருக்கும் இந்த இடத்தில் ஆஷா வந்திருப்பது அவனுக்கு ஏதோ அத்தனை சம்மதமாக இல்லை. ஆஷா, நீங்க எப்ப வருவீங்க என்று எப்போதும் கேட்பாள். இவனும் ஊரில் இருந்து வந்ததிலிருந்து போகவே இல்லை. இங்கே அந்த மலையாள பெண்ணுடன் தீபக் சதீஷை விட்டு விட்டு போக இஷ்டம் இல்லாததுதான் காரணம். ஆடு புலி புல்லுக்கட்டு கதை போல் ஆகிவிட்டது. ஆனாலும் இவையெல்லாம் தவிர முக்கிய காரணம் படம் எடுப்பதில் தனக்கு தோல்விதான் கிடைக்கப் போகிறது என்று எடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே தெரிந்து விட்டதுதான். செல்லில் ஆஷாவின் போட்டோவை பார்த்தான். சாரி ஆஷா, உன் வாழ்க்கையிலிருந்து நான் இப்ப பாதியில போறேன், என்னை மன்னிச்சிடு என்று மானசீகமாக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நல்ல வேளை குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. நீ உன் அண்ணன் ஆசைப்படி ஒரு கலெக்டரையோ இல்ல ஒரு டாக்டரையோ திருமணம் செய்துகிட்டு நிம்மதியாயிரு என்று நினைத்து கொண்டான். திடீரென்று நேரமாகி விட்டதே என்று தோன்ற அந்த லுங்கியை எடுத்து கட்டில் மேல் ஏறி நின்று சுருக்கு ஒன்று போட்டான். அது கூட அத்தனை சுலபமாக இல்லை. ரொம்ப களைத்து விட்டான். சரி சரி, எல்லா களைப்பும் தான் இப்போது தீர்ந்து விடுமே என்று எண்ணிக்கொண்டு கழுத்தில் அதை மாட்டிக்கொண்டு கட்டிலை காலால் தள்ள பார்த்தான். அந்த நேரம் கதவை தட்டும் ஓசையும், சார் சார், கதவை திறங்க என்று சமையல்காரர் கூப்பிடுவதும் கேட்டது. சீக்கிரம் உதைக்க வேண்டும் என்றால் கட்டிலை உதைக்க வந்தால் தானே. அவனுடைய ரூம் ஹாலில் பின் பக்கத்து ரூம். எனவே சமையல்காரர் தோட்டக்காரரை பெயர் சொல்லி கூப்பிடுவதும் கேட்டது. இறங்கி கட்டிலை நகர்த்திவிட்டு சுருக்கில் கழுத்தை நுழைக்கலாமா என்று நினைத்தால் எசகு பிசகாக கழுத்தில் துணி மாட்டிக்கொண்டிருந்தது. மிக சரியாக அந்த நேரம் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தமும் தட தடவென்ற காலடி ஓசைகளும் கேட்டன. முதலில் ஆதியும் டிரைவரும் வீட்டுக்குள் நுழைய சமையல்காரரும் தோட்டக்காரரும் சார், நடராஜ் சார் என்று சொல்லி கதவை தட்டும் சப்தமும் கேட்க ஓடி வந்தார்கள். மற்ற அனைவரும் வர சமையல்காரர், நடராஜ் சார், கதவை திறக்க மாட்டேன் என்கிறார்மா என்று பதறினார். எல்லோருமாக நடராஜ் நடராஜ் என்று கத்தி கதவை தள்ள பார்க்க அதை திறக்க முடியவில்லை. பிறகு பின்பக்கம் நகர்ந்து அங்கிருந்து ஓடி வந்து எல்லோரும் முழு மூச்சோடு கதவில் மோத கதவு திறந்து கீழே விழுந்தது. இவர்கள் சுதாரித்து கொண்டு கீழே விழாமல் பார்த்தால் நடராஜ் கிட்டத்தட்ட சுருக்கை இறுக்கி விட்டான். ஆதி கட்டிலின் மேல் ஏறி சுருக்கை அவிழ்க்க முயல டிரைவர் நடராஜின் கால்களை தூக்கி பிடித்து கொண்டான். சுருக்கு இருக்காமல் இருக்க. ஆனால் நடராஜ் ஆதிக்கு ஒத்துழைக்கவில்லை. அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்து, மடையா, சற்று நேரம் சும்மா இரு என்று அதட்டி கொண்டே சுருக்கை அவிழ்த்துவிட்டு அவனை கட்டிலின் மேல் படுக்க விட்டான். அதற்குள் தனம், ஆஷா, துர்கா எல்லோரும் கதறிவிட்டனர்.
இதுக்கு கூட இந்த சுருக்க சரியா போட்டுக்க கூட எனக்கு துப்பில்ல. பாத்தியா ஆதி என்று சொல்லி அழுதான் நடராஜ். டோனி அப்போதுதான் உள்ளே வந்தவன் நடந்ததை உடனே யூகித்து விட்டான். உங்களைத்தானே பார்த்துக்கங்க, 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். இதான் நீங்க பார்த்துக்கிற லட்சணமா என்றவன். ஏண்டா நடராஜ், நீ என்ன முட்டாளாடா என்றான். ஆமாண்டா, பாரு, எதையுமே சரியா செய்ய தெரியாத முட்டாள்தான் நான் என்ற கண்ணீர் பெருக்கினான். என்ன காரியம் பண்ண பார்த்த என்ற எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவனை கட்டி கொண்டனர். நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். பணம் எல்லாம் போச்சு. இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்ற முகத்தை கைகளில் புதைத்து கொண்டான் நடராஜ். துர்கா அவன் அருகில் வந்தாள். இத பார் நடராஜ், எது வேணும்னாலும் போகட்டும். நீ இன்னைக்கு புது பிறவி எடுத்திருக்க. அது நாங்க செய்த புண்ணியம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆக இருக்கும்? உன்னை நம்பி தோ இருக்காளே ஆஷா, அவளுக்கு நீ தரும் பரிசா இது என்றாள். அதன் பிறகு அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து அவனை ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்ச நேரம் கழித்து பிரெட் கொடுக்க சற்று சீரானது அவன் நிலைமை. அதன் பிறகு ஆஷாவை அவனோடு விட்டுவிட்டு எல்லோரும் வெளியே வந்து உட்கார்ந்தனர். உள்ளே பலவீனமாக படுத்து கிடந்த நடராஜை பார்த்ததும் அடி வயிற்றில் இருந்து பொங்கிக் கொண்டு வந்தது ஆஷாவிற்கு. அவளை நோக்கி நடராஜ் கைகளை நீட்ட ஓடி வந்து அவனை கட்டி தழுவிக்கொண்டு கண்ணீர் வடித்தாள். என்ன மன்னிச்சிடுங்க, எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் உணர்ந்துட்டேன். இனிமே நான் நல்லா நடந்துப்பேன் என்று விம்மலுக்கிடையே புலம்பினாள். அவள் தலையை கோதி, அழாத ஆஷா, நானும் தான் ஏமாந்துட்டேன். வெரி சாரிம்மா, நீ வசதியா இருக்க வேண்டியவ என்றான். அதன் பிறகு மௌனம் மட்டும்தான். பிரிந்தவர் மீண்டும் சேரும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அதுதான் தெய்வத்தின் சந்நிதி என்ற வார்த்தைகளின் உண்மை அர்த்தம் அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. டோனி தன்னிடம் நடராஜ் சொன்னதெல்லாம் மற்றவர்களுக்கு சொன்னான். சமையல்காரரும் தோட்டக்காரரும் கூட தங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டனர். டோனிக்கு இவர்கள் நன்றி சொல்ல அவன் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு நடராஜ் ரூமின் கதவை தட்டி அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். கூடவே வந்த ஆதி, சாரி நடராஜ், பலமா அடிச்சிட்டேன் இல்ல, வெரி சாரி என்றான். எனக்கும் அது தேவைதான் என்ற நடராஜ் சொல்ல டோனி அவனிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டான். ரொம்ப தேங்க்ஸ்டா டோனி, உயிர் காப்பான் தோழன்கிறதை நீ நிரூபிச்சிட்ட. என்னோட மடத்தனத்தினால உன்னை எத்தனையோ தடவை புண்படுத்தி இருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதடா என்று சொல்லி அவனுக்கு விடை கொடுத்தான். அதன் பிறகு ஒரே ஒரு நாள் நடராஜ் வீட்டுக்காரருடைய போன் நம்பர் தர அவருக்கு போன் செய்து மெயில் ஐடியையும் வாங்கி கொண்ட ஆதி லேப்டாப்பின் மூலம் கணக்கை எல்லாம் சரி செய்தான். அந்த வீட்டில் நடராஜுடைய துணிமணிகளை தவிர இவர்களுக்கு சொந்தமானது வேறொன்றும் இல்லை. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை அதன் சொந்தக்காரருடைய உறவினர் வீட்டில் கொடுத்துவிட்டு எல்லோரும் கிளம்பினார்கள். வரும்போது இருந்த மாதிரி இல்லாமல் திரும்பி போகும்போது சந்தோஷமாக சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் திரும்பினர். டிரைவருடன் அப்பா, பின்னால் அம்மா, நடுவில் துர்கா, பக்கத்தில் ஆதி, அதற்கு பின் சீட்டில் சற்று படுத்து எழுந்திருக்க வசதியாய் நடராஜும் ஆஷாவும் உட்கார்ந்து பயணித்தனர். இவர்கள் புறப்படும் போது சமையல்காரர் ரொம்பவே நெகிழ்ந்து விட்டார். ஆஷாவிடம், புருஷனை எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க தாயி, நல்லா பார்த்துக்கங்க. அவரு ரொம்ப நல்லவரு தான். ஆனா அந்த பாழா போன 2 சிநேகிதர்களும் தான் அவரை தினம் குடிக்க வற்புறுத்தினாங்க என்று சொன்னவர் நடராஜிடம், தம்பி, திரும்ப அந்த நண்பர்களோ அவங்க மாதிரி ஆட்களோ வந்தா கிட்ட சேர்க்காதீங்க என்று சொன்னார். நல்லா இருங்க நீங்க 2 பேரும் என்ற வாயார வாழ்த்தியவர் இவர்களுக்கு வழியில் தேவையான டிஃபன் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்தார். நடராஜ் சாருக்கு உடம்பு சரியில்லை, வெளியே சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி முதலில் கொஞ்ச நேரம் மௌனத்தில் கழிந்தது. அதன் பிறகு நடராஜ் கேட்டான், என்னை இப்ப மதுரைக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? திரும்ப தண்டமா தானே இருப்பேன். மாட்டேன் நடராஜ், நீ ஒரு ஜவுளி கடை, ஒரு ரெடிமேட் ஸ்டோர் 2யும் நீயும் ஆஷாவுமாகத்தான் பார்த்துக்கணும் என்றான் ஆதி. ரெடிமேட் கடையா என அனைவரும் வாயை பிளக்க, நம்ம கடைக்கு அடுத்த கடை வீடோட ஒத்திக்கு வருது, சொல்லி வச்சிருக்க. அதை வாங்கி நம்ம தேவைக்கு ஏத்தபடி மாத்தி ரெடிமேட் கடை ஆக்கிடலாம். திரும்ப எங்கிட்டயே கொடுக்கிறேங்கிறியே, என் மேல அத்தனை நம்பிக்கையா என்று கேட்டான் நடராஜ். நீ பட்டு திருந்திட்டப்பா, இனிமே தப்பு பண்ண மாட்ட. அத்தையும் மாமாவும் ஒண்ணுமே சொல்லலையே. நான் திரும்ப உங்ககிட்டயே வந்துடுறேன் அத்தை, என்ன மன்னிச்சு ஏத்துக்குவீங்களா
என்று ஏக்கத்துடன் கேட்டாள் ஆஷா. ஏமா, அது உன் வீடு தானம்மா, எனக்கு நீயும் துர்காவும் வேறு வேறில்ல என்றாள் தனம். ஆமாம் ஆஷா, வந்துடுமா வீட்டோட என்றார் நாராயணசாமி. அதுக்கு முன்னாடி என்று அவர் ஆரம்பிக்கும் போதே அண்ணன் அண்ணியிடம் மன்னிப்பு கேட்டு அண்ணி பிரசவத்துக்கு ஒத்தாசையா இருக்கேன் என்றாள் ஆஷா. எல்லோருக்கும் மனம் நிறைந்திருந்தது. வண்டியை ஒரு நிழலான இடத்தில் நிறுத்தி கொண்டு வந்ததை சாப்பிட்டார்கள். டிரைவர் தான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டால் கண்ணை இழுத்துடும் என்றார். இரவு தூங்காதது. டிரைவர் சொன்னது போல் உண்ட மயக்கம் வேறு. எல்லோருமே அவரவர் இருந்த இடத்திலேயே சற்று கண்ணயர்ந்து விட்டனர். ஆஷா, ஆமாம், உங்க வருங்கால பிளான் என்ன என்று ஆதித்யாவை கேட்டாள். முதல்ல என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போறார், அதற்கப்புறம்தான் வேலை எங்கேன்னு பார்ப்பார் என்றான் நடராஜ். ஆதித்யாவின் வாயில் இருந்து வரப்போகும் வார்த்தைக்காக எல்லோரும் காத்திருந்தனர், துர்கா உட்பட. அதற்குள் பொறுமை இழந்த நாராயணசாமி, ஏமா துர்கா, இப்பதான் ஸ்கூல் கடை ரெண்டும் நல்லாயிடுச்சே, இன்னமும் கல்யாணத்தை ஏன் தள்ளி போடணும் என்று கேட்டார். அப்பா, அடுத்த துர்காஷ்டமிக்குள்ள சரி செய்யணும்னு மனசுக்குள்ள பிரதீட்சை பண்ணிக்கிட்டேன். ஆமா, பண்ணிக்கிட்ட. ஆனா முன்னாடியே தான் நம்ம நல்ல காலம் எல்லாம் சரியாயிடுச்சு. சீக்கிரமே நாளை பார்க்கலாம். உங்க அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டு என்னப்பா சொல்ற ஆதி என்றார் நாராயணசாமி. பாருங்க மாமா, ஆனா அதுக்கப்புறம் என்னோட மும்பை வரணும் உங்க மக, சரியா? ஆதி, என்ன சொல்றீங்க? ஸ்கூலை விட்டுட்டா? கேட்கும் போதே துர்காவின் முகம் வாடி விட்டது. நீ இவ்வளவு சென்சிட்டிவாவா இருப்ப? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இனிமே என் வாழ்க்கை மதுரையில தான், அதுவும் அங்கையர் கண்ணி ஸ்கூலோட தான். நாளைய இந்தியாவுக்கு நல்ல குடிமகன்களை உருவாக்குவதென்பது எத்தனை சந்தோஷமான விஷயம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்கூல் அங்கையர் கண்ணி பல்கலைக்கழகமாக விரியணுங்கிறது தான் என்னுடைய கனவு என்றான். அந்த கனவு கண்களில் விரிய, துர்கா, நீ ஒரு பிஎட் பண்ணிடு, அதுபோல ஆஷா நீயும் நடராஜுமாக எம்பிஏ மார்க்கெட்டிங்கும் ஃபைனான்ஸும் படிச்சிருங்க, நம்ம கடையை வளர்க்க அது பிரமாதமா உதவும் என்றான். என்ன, நான் சொல்றதெல்லாம் சரியா என்று அவன் கேட்க, எல்லோரும் ரொம்ப சரி, கரெக்ட் என்றெல்லாம் சொல்ல, துர்கா மனம் கொள்ளா சந்தோஷத்துடன் ஆதியின் கைகளை மென்மையாக அழுத்தினாள். வெண்ணிலா வெளிச்சத்தில் மீனாட்சி கோபுரம் தூரத்தில் ஒரு அழகு ஓவியமாக தெரிந்தது. இன்னைக்கு பௌர்ணமியா என்று கேட்ட ஆதித்யா, சீக்கிரமே வெண்ணிலா கைகளில வந்துடுமா என்று துர்காவின் காதுகளில் மென்மையாக கிசுகிசுத்தான். நிச்சயமாக என்று புன்னகையுடன் தலை குனிந்தாள் துர்கா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.